Hello friends, welcome to our video. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பாலிகானா கன்வர்ட் பண்ண ஆப்ஜெக்ட்ல இன்ஸ்டன்ட்டும் எக்ஸ்ட்ரூடும் இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேசிக் ஆப்ஜெக்ட் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து பாக்ஸ் ஒன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். செக்மெண்ட் வந்து எனேபிள் பண்றதுக்கு F4 பிரஸ் பண்ணீங்கனாலே செக்மெண்ட் வந்து எனேபிள் ஆயிரும். இப்போ பாருங்க, நம்ம வந்து அதிகமா மாடல் செய்யும்போது லோ பாலி மாடலா தான் செய்யணும். ஹை பாலி மாடல் வந்து செய்யக்கூடாது. ஏன்னா ஹை பாலி மாடலுங்கும் போது செக்மெண்ட் இன்க்ரீஸ் ஆக நம்மளால அதாவது வெர்டெக்ஸ் வந்து எடிட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால மேக்ஸிமம் நீங்க ஸ்டார்ட் அப்லயே வந்து மாடல் செய்யும் போது செக்மெண்ட் வந்து கம்மி பண்ணுங்க. அப்படி செக்மெண்ட் கம்மி பண்ணும்போது நம்மளுக்கு செக்மெண்ட் மாடல் வந்து சரியா வராது. அதுக்கு ஹெல்ப் பண்றதா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டன்ட், எக்ஸ்ட்ரூடு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே. அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆப்ஜெக்ட்ல வந்து நான் லென்த் செக்மெண்ட், வித் செக்மெண்ட், ஹைட் செக்மெண்ட் வந்து போட போறது கிடையாது. இது போடாமையே வந்து செக்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். இந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்க. கன்வெர்ட் எடிட்டபிள் பாலியா கன்வெர்ட் பண்ணுங்க. கன்வெர்ட் பண்ணனவே இங்க பாருங்க பாலிகான் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிருச்சு. இதுல வந்து ஃபோர்த் ஆப்ஷன் பாலிகான் ஒன்று இருக்கு பாத்தீங்களா? இந்த பாலிகானை கிளிக் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு பாலிகானை வந்து செலக்ட் பண்ணுங்க. நான் இந்த டாப்ல இருக்க இந்த பாலிகானை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா எடிட் பாலிகான் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எடிட் பாலிகான்ல இன்சர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. எப்பயுமே வந்து நம்ம ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது அது வந்து டைரக்டா ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது இல்லாம அந்த வேல்யூ எடிட் பண்றதுக்கு ஒரு செட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு ஆப்ஷன்ல வந்து மோஸ்ட்லி நான் உங்களுக்கு எதை சஜஷன் பண்ணுவேன்னா இந்த செட்டிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணதான் வந்து சஜஷன் பண்ணுவேன். இப்போ இன்சர்ட்ங்கிறதுல இந்த செட்டிங் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த செட்டிங் கிளிக் பண்ணனவே வந்து இங்க வந்து இன்சர்ட் குரூப், அதாவது செட்டிங்ஸ் வந்து எனேபிள் ஆயிரும். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, இன்செர்ட்ங்கிறது இன்செர்ட் வந்து குரூப்பா இருக்கணுமா இல்ல தனித்தனியா இருக்கணுமா அப்படிங்கிறது. அதாவது நம்பர் ஆஃப் பாலிகான் நீங்க செலக்ட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் பாலிகானுமே வந்து ஒரே குரூப்பா வரணுமா இல்ல செப்பரேட் பாலிகானா உங்களுக்கு செக்மெண்ட் பிரியணுமா அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்றது. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா உங்களோட செக்மெண்ட் உள்ள இருக்கிற பாலிகானோட செக்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளவு பார்டர் வேணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, ஃபீட்டு இன்ச்சஸ்ங்கும் போது எனக்கு இந்த அளவுக்கு ஓகே அப்படின்னா இந்த அளவுக்கு, அதாவது 7 inches வச்சு ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ டிக் கொடுத்தா மட்டும்தான் வந்து அடுத்த பாலிகான் வந்து செலக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ வெளியே வந்துக்கிறேன். இப்போ வெளியே வந்து பாருங்க, அடிஷ்னலா பாலிகான் வந்து செலக்ட் ஆயிருச்சு. இப்போ இந்த பாலிகானை விட்டு வெளியே வந்தோம்னா இங்க பாத்தீங்களா, நார்மலா இந்த மாதிரி பிளைனா இருந்துச்சு. இப்போ கார்னர்ல எல்லாம் செக்மெண்ட் ஆட் ஆகி உள்ள ஒரு இன்சர்ட்ல ஒரு பாக்ஸ் ஒரு சின்னதா ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இந்த பாக்ஸ்ல எக்ஸ்ட்ரூட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஆப்ஜெக்டை வந்து மேலையும் கீழையும் கொண்டு போறதா வந்து எக்ஸ்ட்ரூடு அப்படிங்கிறது. இந்த பாலிகானை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண இந்த பாலிகானில் கீழே வாங்க, எக்ஸ்ட்ரூடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. எக்ஸ்ட்ரூடுலையும் நான் என்ன சொல்லியிருக்கேன், செட்டிங்ஸ் தான் வந்து நான் செலக்ட் பண்ண போறேன். செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணும்போது இந்த ஆப்ஷன்ல இருந்து ஒரு பாலிகான் மேலே வரும். அது வந்து எக்ஸ்ட்ரூட். இப்போ மேலே கொண்டு போனீங்கன்னா பிளஸ்ல, அதுவே கீழே கொண்டு போனீங்கன்னா மைனஸ். இந்த மாதிரி வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்தோன்னே எக்ஸ்ட்ரூட் வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. இப்போ இந்த 4 பாலிகானை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த 4 பாலிகான் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு வந்து இன்சர்ட் கொடுங்க. செட்டிங்ஸ்ல போயிட்டீங்கன்னா இன்சர்ட் ஆயிருச்சு. செப்பரேட்டா பிரிக்கணும்னா இங்க குரூப் இருக்குங்களா, குரூப்ல இருந்து வெளியே எடுத்துட்டீங்கன்னா செப்பரேட்டா பிரிச்சுக்கலாம். இப்போ இங்க கொண்டு வந்துறேன். இப்போ செப்பரேட்டா பிரிங்க. ஆக்சுவலா மைனஸ்ல இருந்துச்சு, பிளஸ்ல இருக்கும்போது இப்போ கரெக்டா வந்துருச்சுங்களா? இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணி மேலே இழுக்கணும். எக்ஸ்ட்ரூட் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரூட்ல செட்டிங்ஸ் கிளிக் பண்ண இப்போ ஆல்ரெடி நம்ம மைனஸ்ல செட் பண்ணனால மைனஸ்ல வந்திருக்கு. மேலே கொண்டு வரேன். மேலே கொண்டு வரணும்னா இப்படி கொண்டு வாங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா ப்ளஸ் ஆயிருச்சு. பாலிகானை விட்டு வெளியே வந்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருச்சு. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பாக்ஸவே வந்து இன்சர்ட் எக்ஸ்ட்ரூட் கொடுத்து ஒரு சூப்பராக ஒரு மாடல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.